இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பூஸ்டப் 5ன்ற டாபிக் பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த டாபிக் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த டாபிக்ஸ் வந்து அதிகமாக தேவையில்லை அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணாலே நம்ம வந்து HTML, CSS, JavaScript வச்சு நம்ம கிரியேட் பண்ண முடியும். இனிஷியல் டைமில் வந்து HTML, CSS, JavaScript வச்சு நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் வர வர டெக்னாலஜி டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் எப்படின்னா ஸ்பீடு அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படும் வெப்சைட்டில். எல்லாருமே வெப்சைட் கற்றுக்காங்க. எப்படி இருந்தாலும் அந்த வெப்சைட்டை வந்து குயிக்காக ஒரு டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கொண்டு வந்து தான் இந்த பூஸ்டப் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இனிஷியலில் வந்து பூஸ்டப் 3, பூஸ்டப் 4, பூஸ்டப் 5 அப்படின்னு இருக்கு. இப்போ கரண்டாக வந்து பூஸ்டப் 5 இருக்கு. இப்போ பூஸ்டப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலில் பூஸ்டப் 3 அப்படின்னா இது ஃப்ளோட் ரிலேட்டடாக யூஸ் பண்ணிப்போம். நம்ம சிஎஸ்எஸ்ல பார்த்துருப்போம் ஃப்ளோட்டுன்னா என்னன்னு. பார்க்காதவங்க அந்த டாபிக்ஸ் போய் பாருங்க. இந்த பூஸ்டப் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு பேஜை வந்து நம்ம கிளாஸ் மூலமாக ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ண முடியும். நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து ஒரு ஸ்டைலை வந்து கால் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னலாக இன்டர்னலு அப்படின்னு நம்ம கால் பண்ணுவோம். அந்த HTML வந்து நம்ம கிளாஸில் வந்து எப்படி கால் பண்ணணும் அப்படின்னு நம்ம போட்டுருப்போம். அப்படி கால் பண்ணும்போது அந்த பேர் வந்து சிஎஸ்எஸ்ல மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் தான் உங்களுக்கு கால் ஆகும். இப்போ பூஸ்டப்பில் இந்த சிடிஎன் லிங்க் அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கனாலே போதும். என்ன சொல்ல வரீங்க? இப்போ பிளாக்காக வேணுமா? இப்போ வந்து டிஸ்பிளே பிளாக் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாஸ்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே பிளாக், டி பிளாக் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. அதை நீங்கள் கொடுத்துட்டாலே உங்களுக்கு இந்த பூஸ்டப் 5 உங்களுக்கு அப்ளை ஆகும். அப்கமிங் கிளாஸஸில் வந்து பூஸ்டப் 5 எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரோ தான். எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக இது யூஸ் பண்ணணும் அப்படின்றதாக இதில் பார்க்குறோம். இப்படி பூஸ்டப் 5 யூஸ் பண்ணும்போது ஒரு பேஜை வந்து உங்களுக்கு 2 ஹவர்ஸ் அது மாதிரி எடுத்துக்குன்னா உங்களுக்கு வித்தின் ½ அன் ஹவரில் வந்து ஒரு பேஜை வந்து உங்களால் முடிக்க முடியும். எல்லாமே நம்ம அட்வான்டேஜ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூவ் ஆகும்போது இந்த டெக்னாலஜியில் பூஸ்டப் 5ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டைல்விண்ட் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குது. நம்ம இப்போ கற்றுக்க போகிறது பூஸ்டப் 5. இந்த பூஸ்டப் 5 தெரிஞ்சினாலே உங்களுக்கு எந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரியணுமோ அதில் நீங்கள் கிளாஸ்லேயே போட்டுக்கலாம். இப்போ கண்டெய்னர்னு இருக்கும், நம்ம வந்து வித்து செட் பண்ணியிருப்போம், அது கண்டெய்னர் போட்டுக்கலாம். இப்போ வந்து ரோ செட் பண்ணிக்கலாம், ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம். ஜஸ்டிஃபை நம்ம கிளாஸை வந்து பிரிக்கணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஃபார்மேட் அதுக்குன்னு எல்லாமே நம்மளுக்கு பூஸ்டப்பில் இருக்குது. அது எப்படி அஃபிஷியலில் எடுக்கலாம், அந்த எல்லாமே நம்ம தேவைப்படுது ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஒரு நேவி பார் போகிறது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பூஸ்டப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் இந்த எப்படி வந்து கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு டவுட்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த பூஸ்டப்பில் வந்து நேவி பார் அப்படின்னு ஒரு டேக் போட்டிங்கனாலே அதுக்குள்ளே போகிற கண்டென்ட் எல்லாமே நேவி பார் அப்படின்னு வந்துடும். ஃப்ளூயிடு, கண்டெய்னர் ஃப்ளூயிடு இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பூஸ்டப் வந்து சிடிஎன் மூலமாக கால் பண்ண முடியும். இல்லைனா நம்மளே அது டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து நெட்ஒர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். அதனால் நீங்கள் லிங்க் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட கனெக்ட்லேயே இருங்க. இப்போ அப்கமிங் சீரீஸில் வந்து நம்ம பூஸ்டப் தான் பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ்ல வந்து ஃப்ளெக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்போம். ஃப்ளெக்ஸ் டாபிக்ஸ் வந்து எடுத்துருக்க மாட்டோம். அங்கே ஃப்ளெக்ஸ் பார்க்கறத நீங்கள் டைரெக்டாக இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே கிளாஸில் ரெண்டுமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால தான் சிஎஸ்எஸ்லேருந்து ஃப்ளெக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு பூஸ்டப்பில் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பூஸ்டப்பில் வந்து ஃப்ளெக்ஸ்னு ஒரு டாபிக்ஸ் இருக்குது. அந்த டாபிக் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் பூஸ்டப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. சிஎஸ்எஸ்ல வந்து கம்மியாகும் கோடு. மோஸ்ட்லி வந்து சிஎஸ்எஸ்ல கோடு கம்மியாகணும் அப்படின்னா நீங்கள் இந்த பூஸ்டப் வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம இதில் பார்க்க போகிறது பூஸ்டப் 5. கனெக்டில் இருங்க. தேங்க்யூ.